Good morning students. 8th standard social science history lesson 5 educational development in India, page number 50. Do you know the medieval period saw the founding of many religious mud or monasteries? அதாவது மிடிவல் பீரியடில் இடைக்காலத்தில் நிறைய ரிலீஜியஸ் மடங்கள் மடாலயங்கள் ஏற்படுத்தப்பட்டது. மட்னாலும் மொனாஸ்ட்ரிஸ்னாலும் ஒன்று தான் மடாலயங்கள். விச் ஆல்சோ டுக் அப் த காஸ் ஆஃப் எஜுகேஷன். அது எதற்காகனா கல்வியை சொல்லிக் கொடுப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது. த அஹோபிலா மட் இன் ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கத்தில் இந்த அஹோபிலா மட் வாஸ் ஒன் அமங் தம் வேர் இஸ் ஸ்ரீ ராமானுஜா ஹேஸ் மேட் டிஸ்டிங்டிவ் கான்ட்ரிபியூஷன் டு த காஸ் ஆஃப் எஜுகேஷன். அங்கே ஸ்ரீ ராமானுஜா கல்வியை பற்றி சொல்லிக் கொடுத்துருக்கிறார். பிசைட்ஸ் மட்ஸ், ஜெயின் பள்ளிஸ் அண்ட் புத்திஸ்ட் விகாராஸ், அதாவது இந்த மடாலயங்கள் போக ஜெயினிசம் பள்ளிக்கூடங்கள், புத்திஸ்ட் விகாராஸ் அப்படின்னாலும் கல்வி சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடங்கள். பிளேட் எ வைட்டல் ரோல் இன் எஜுகேட்டிங் பீப்புள் வேர் எவர் த எக்ஸிஸ்டர். பீப்புள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு எஜுகேஷன் சொல்லிக் கொடுத்துருக்காங்க. They had large libraries of books in all branches of learning. அப்புறம் நிறைய பெரிய லைப்ரரிலாம் இருந்தது. அதனுடைய பிரான்ச்சஸ்லாம் நிறைய இடத்துல இருந்தது. எல்லோரும் கற்றுக்கொள்வதற்காக அந்த லைப்ரரி இருந்தது. மாடர்ன் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன், நவீன கல்வி முறை. The beginning of modern system of Indian education can be traced to the efforts of the Christian missionaries who arrived in India in the wake of European occupation. அதாவது யூரோப்பியன் நம்ம நாட்டை ஆக்குபைட் பண்ண பிறகு இந்த வெஸ்டர்ன் எஜுகேஷன், மாடர்ன் எஜுகேஷன் கொண்டு வரப்பட்டது. நிறைய கிறிஸ்டியன் மிஷனரிஸ் இந்த இந்தியன் எஜுகேஷனில் மாடர்ன் சிஸ்டத்தை புகுத்தியது. ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் தயர் எஃபர்ட்ஸ், அவங்களுடைய முயற்சியினால் மெனி இன்ஸ்டிடியூஷன்ஸ் வேர் எஸ்டாப்ளிஷ்ட் அக்ராஸ் இந்தியா. இந்தியாவை தவிர இன்னும் மற்ற இடங்கள்லையும் நிறைய இன்ஸ்டிடியூஷன் ஏற்படுத்தப்பட்டது. தீஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இம்பார்ட்டட் வெஸ்டர்ன் அஸ் வெல் அஸ் இந்தியன் எஜுகேஷன். அந்த இன்ஸ்டிடியூஷனில் வெஸ்டர்ன் எஜுகேஷனும் சொல்லிக் கொடுக்கப்பட்டது, இந்தியன் எஜுகேஷனும் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. ரோல் ஆஃப் கிறிஸ்டியன் மிஷனரிஸ், கிறிஸ்தவ சமய பரப்பு குழுவின் பங்கு. கிறிஸ்தவ சமய பரப்பு குழுவின் பங்கு. யூரோப்பியன் கேம் டு இந்தியா ஃபார் ட்ரேட். யூரோப்பியன் வியாபாரம் பண்ணுறதுக்காக தான் இந்தியாவுக்கு வந்தாங்க. அண்ட் எஸ்டாப்ளிஷ்டு ட்ரேடிங் கம்பெனிஸ். ட்ரேடிங் கம்பெனிஸை நிறைய உருவாக்குனாங்க, அதிகப்படுத்தினாங்க. தே அக்யூர்ட் லேண்ட்ஸ், நிறைய லேண்டை அபகரித்தாங்க. அண்ட் கன்ஸ்ட்ரக்டட் ஃபோர்ட்ரஸஸ், நிறைய கோட்டைகளை கட்டுனாங்க. லேட்டர் தே வாண்டட் டு ஸ்ப்ரெட் தேயர் கல்ச்சர். அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய கலாச்சாரத்தை எல்லார்ட்டையும் பரப்பணும்னு நினச்சாங்க. அண்ட் ரிலீஜியன் அமங் இண்டியன்ஸ், அவங்களுடைய கல்ச்சர் ரிலீஜியனை இந்திய மக்களிடையே ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினச்சாங்க. இந்த யூரோப்பியன்ஸ் தாட் தட் தே குட் மேக் இண்டியன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் த அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ரிலீஜியஸ் தியரிஸ் பெட்டர். அதாவது இந்தியன்ஸ் யூரோப்பியன்ஸ் என்ன நினச்சாங்கன்னா இந்தியன்ஸ் நிர்வாகம் மற்றும் ரிலீஜியஸ் தியரிஸை ஈஸியாக புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு நினச்சாங்க. இஃப் தே குட் இம்பார்ட் எஜுகேஷன் டு த லோக்கல் பாப்புலேஷன் இன் தேர் ஓன் மெத்தட். லோக்கல் பீப்புளுக்கு அவங்களுடைய மெத்தட்லேயே எஜுகேஷனை சொல்லிக் கொடுத்துருக்காங்க. ஸோ தே ஸ்டார்டட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதனால் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனை ஏற்படுத்தினாங்க. இந்த போர்ச்சுகீஸ் வேர் த ஃபர்ஸ்ட் யூரோப்பியன்ஸ் ஹூ ஸ்டார்டட் மாடர்ன் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் இன் இந்தியா. அதாவது இந்தியாவில் மாடர்ன் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷனை புகுத்தின ஐரோப்பியர்களில் ஃபஸ்ட்டு வந்தவங்க யாருன்னா போர்ச்சுகீஸ் தான். ஃப்ரான்சிஸ் சேவியர், எ ஜெஸ்யூட், ஸ்டார்டட் எ யூனிவர்சிட்டி அட் கொச்சின். அதாவது ஃப்ரான்சிஸ் சேவியர்னு இந்த பிக்சரில் இருக்கார் இல்லையா, வந்தேன். இவர் இயேசு சபையை சேர்ந்தவர். இவர் கொச்சினில் ஒரு யூனிவர்சிட்டியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார். தே ஸ்டார்டட் மெனி ப்ரைமரி ஸ்கூல்ஸையும் தொடங்கியிருக்கிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் காலேஜ் ஆஃபரிங் டிகிரிஸ் ஆன் எ கம்ப்ளீஷன் ஆஃப் எ கோர்சஸ். டிகிரி படிக்கிறதுக்கான காலேஜஸும் ஏற்படுத்தப்பட்டது.
course was started in Goa in 1575, where Christianity, logic, grammar and music were taught. அதாவது அங்கே வந்து கிறிஸ்டியானிட்டி பற்றி சொல்லிக் கொடுக்கப்பட்டது, லாஜிக் பற்றி சொல்லிக் கொடுத்துருக்காங்க, கிராமர் சொல்லிக் கொடுத்துருக்காங்க, மியூசிக் சொல்லிக் கொடுத்துருக்காங்க. ஜான் கியர்னண்டர் was one of the most jealous pioneers and was perhaps the first missionary in India to introduce education for non-Christian children. அதாவது ஜான் கியர்னண்டருங்கிறவர் கிறிஸ்தவ அல்லாத குழந்தைகளுக்கும் எஜுகேஷன் சொல்லிக் கொடுக்குறதுக்கு இன்ஸ்டிடியூஷனை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஆஸ் அன் எவாங்கலிஸ்டிக் ஏஜென்சி, அதாவது கிறிஸ்தவ அல்லாத குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது. In 1812, Dr. C.S. John established 20 free reading schools in Tranquebar, அதாவது திருவனந்தபுரத்தில் 20 ஃப்ரீ ரீடிங் ஸ்கூல் ஏற்படுத்தியிருக்கிறாங்க சிஎஸ் ஜான் ஒருத்தர். ஃபாலோடு பை, அதை ஃபாலோ பண்ணி இந்த போர்ச்சுகீசியர்கள் ஃப்ரெஞ்ச் ஓப்பன்டு தேர் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் ஆல் த இண்டியன்ஸ் வேர் எஜுகேஷன் வாஸ் இம்பார்ட்டட். அதாவது எல்லா இந்தியன்ஸுக்கும் எஜுகேஷன் சொல்லிக் கொடுக்குறதுக்காக நிறைய இன்ஸ்டிடியூஷனை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. பை இந்தியன் டீச்சர்ஸ் த்ரூ லோக்கல் லாங்குவேஜஸ், இந்தியன் டீச்சர்ஸை வந்து அவங்களுடைய லோக்கல் லாங்குவேஜஸ்லேயே சொல்லிக் கொடுக்கப்பட்டது. தே ஸ்டார்டட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வேர் ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் வாஸ் ஸ்டார்ட். அதாவது ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ்லாம் சொல்லிக் கொடுத்துருக்காங்க. 2 ஜெர்மன் பிஷப்ஸ் நேம்ட் ஜீசன்பர்க் அண்ட் பாஸ்ட் ப்ளஸ் சம் அப்படின்னு 2 பிஷப்ஸ் ஸ்டார்டட் ஸ்கூல்ஸ் அண்ட் எ ட்ரைனிங் காலேஜ் ஃபார் டீச்சர்ஸ் இன் ட்ரிவான்கூரில் டீச்சர்ஸ் ட்ரைனிங் காலேஜ் வந்து ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஆஃப்டர் த அரைவல் ஆஃப் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இன் 1600 இந்த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவுக்கு வந்த பிறகு இன்ஸ்டிடியூஷன்ஸ் வேர் எஸ்டாப்ளிஷ்ட் ஃபார் இம்பார்ட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் இங்கிலீஷ். அதாவது இன்ஸ்டிடியூஷனை ஏற்படுத்தி இங்கிலீஷ்லேயே சொல்லிக் கொடுத்துருக்காங்க. கிராஜுவலி சான்ஸ்கிரிட் காலேஜஸ் வேர் ஓப்பன் இன் மெட்ராஸ் அண்ட் பெனாரஸ். அதாவது சான்ஸ்கிரிட் மொழியில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய காலேஜஸும் தொடங்கப்பட்டது மெட்ராஸ் அண்ட் பெனாரஸில். த ஃபஸ்ட் பிஷப் ஆஃப் கல்கட்டாவில் உள்ள பிஷப் வந்து ஃபஸ்ட்டு இந்த ரிவர்ட் டாக்டர் மிடில்டன் அப்படின்னு ஒருத்தர். ரெவர்ட் அதாவது அவருக்கு வந்து மதிப்பாக சொல்கிறது, ரெவர்னா மதிப்பாக சொல்கிறது. மிடில்டன் அப்படிங்கிறவர் ஸ்டார்டட் எ மிஷனரி காலேஜ் அட் கல்கட்டாவில் ஏற்படுத்தியிருக்கிறார். விச் பிகேம் ஃபேமஸ் அஸ் த பிஷப்ஸ் காலேஜ். அது வந்து இந்த பிஷப்ஸ் ஏற்படுத்தின காலேஜில் இது ரொம்ப ஃபேமஸ். மவுண்ட் ஸ்ட்ராட் எல்ஃபின்ஸ்டோன் வாஸ் ஆக்சுவலி எ ஸ்ட்ராங் அட்வொகேட் ஆஃப் வெர்னாக்குலர் எஜுகேஷன். அதாவது வெர்னாக்குலர் எஜுகேஷனை இவர் வந்து ஆதரிச்சிருக்கிறார். மவுண்ட் ஸ்ட்ராட் எல்ஃபின்ஸ்டன்கிறவர். வெர்னாக்குலர் லாங்குவேஜ்னால் என்ன, அங்கங்கே பேசக்கூடிய லாங்குவேஜ்லேயே கல்வியை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். பட் ஆன் ஹிஸ் ரிட்டையர்மெண்ட் இன் 1827 his admirers collected funds and established a college. அதாவது ஃபண்டெல்லாம் நிறைய கலெக்ட் பண்ணி காலேஜை இன்னும் விரிவுபடுத்தியிருக்கிறாங்க. ஆஃபரிங் இங்கிலீஷ் கிளாஸஸ் நிறைய நடத்தியிருக்கிறாங்க. நேம்டு த எல்ஃபின்ஸ்டன் காலேஜ் அட் பாம்பேயில் எல்ஃபின்ஸ்டன் காலேஜில் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. மிஷனரிஸ் மேட் எ குட் டீல் ஆஃப் அட்டெம்ப்ட் ஃபார் த ப்ரொபகேஷன் ஆஃப் எஜுகேஷன் இன் இந்தியா. இந்த மிஷனரிஸ் வந்து இந்தியாவில் எஜுகேஷனை மற்ற எல்லா இடங்கள்லையும் பரப்பியது. டியூ டு தேர் எஃபர்ட்ஸ் மெனி இன்ஸ்டிடியூஷன்ஸ் வேர் எஸ்டாப்ளிஷ்ட். இவங்களுடைய முயற்சியினால் அந்த பிஷப்ஸ், இந்த கிறிஸ்டியன் மிஷனரிஸ் இவங்களுடைய முயற்சியினால் நிறைய இன்ஸ்டிடியூஷன் அதிகப்படுத்தப்பட்டது. தீஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இம்பார்ட்டட் வெஸ்டர்ன் எஜுகேஷன் அஸ் வெல் அஸ் இந்தியன் எஜுகேஷன் சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க. எஜுகேஷன் இன் த பிரிட்டிஷ் ரூல். ஆங்கிலேயரின் ஆட்சியில் கல்வி. ஆங்கிலேயரின் ஆட்சியின் போது கல்வி எப்படி இருந்தது. ஹிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் இன் பிரிட்டிஷ் ரூல் கேன் பி டிவைடட் இன்டு 4 periods. அதாவது இதை வந்து 4 கட்டமாக பிரிக்கிறோம். ஃப்ரம் த ஏர்லி டேஸ் ஆஃப் த பிரிட்டிஷ் ரூல் அப் டு 1813 அது வரைக்கும். அப்புறம் செகண்ட் பீரியட் வந்து பீரியட் ஃப்ரம் 1813 to 1853. தேர்ட் பீரியட் வந்து பீரியட் ஃப்ரம்
1854லேருந்து 1920 வரைக்கும். அண்டு ஃபோர்த்து பீரியட் வந்து பீரியட் ஃப்ரம் 1921 to 1947. 1947 இந்தியா இண்டிபெண்டன்ட் வாங்கிருச்சு. ஸோ அதோட நம்ம பிரிட்டிஷை விரட்டிட்டோம். அதுக்கு பிறகு நம்மளுடைய கல்வி முறை தனிச்சிருந்தது. ஆங்கிலேயர் ஆட்சியின் போது உள்ள கல்வி முறையை 4 கட்டமாக பிரிச்சிருக்கிறாங்க. From the early days of the British rule up to 1813, அதாவது ஆங்கிலேயரின் ஆட்சியில் ஆரம்ப காலம் 1813 முதல் அதிலிருந்து சரியா அது வரையிலான காலம் பிரிட்டிஷ் இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சதுலேருந்து அதாவது 1600லேருந்து 1813 வரைக்கும். During its early days, the East India Company followed a policy of indifference and non-interference towards education as this sector. அதாவது indifference non-interference அப்படின்னா நாங்கள் எதுலேயும் இன்டர்ஃபியர் ஆக மாட்டோம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்தது ஏர்லி டேஸில். டிட் நாட் ஃபார்ம் எ பார்ட் ஆஃப் இட்ஸ் ப்ரோக்ராம்ஸ், ஆனால் அதை அவங்க ப்ரோக்ராமில் கடைபிடிக்கலை. த கம்பெனிஸ் சார்ட்டர் வாஸ் ரினியூவ்டு இன் 1813. அவங்களுடைய ரூல்ஸை ரினியூ பண்ணிக்கிட்டாங்க, புதுப்பிச்சுக்கிட்டாங்க. விச் கம்பல்டு த கம்பெனி டு அஸ்யூம் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த எஜுகேஷன் ஆஃப் இண்டியன்ஸ். அந்த கம்பெனி என்ன ரினியூ பண்ணிக்கிருச்சுன்னா இந்தியன் எஜுகேஷனுக்கு பொறுப்பு நம்ம தான், கம்பெனி தான் பொறுப்பு அப்படின்னு அவங்களே ரினியூ பண்ணிக்கிட்டாங்க. தோ ஆன் ஏ வெரி லிமிட்டட் ஸ்கேல், அதாவது குறைஞ்ச காலகட்டத்திலே இந்த மாதிரி அவங்க பிளான் பண்ணிக்கிட்டாங்க. பிசைட்ஸ் மிஷினரிஸ் நான் மிஷினரிஸ், மிஷினரிஸ்னால் அந்த கிறிஸ்தவ மடங்கள் ஏற்படுத்துறது, அது அல்லாமல் மற்றது லைக் ராஜாராம் மோகன் ராய் ஆஃப் பெங்கால், அப்புறம் அடுத்தது பச்சையப்பர் ஆஃப் மெட்ராஸ், டபிள்யூ ஃப்ரேசர் ஆஃப் டெல்லி கான்ட்ரிபியூட்டட் டு த காஸ் ஆஃப் எஜுகேஷன். இவங்கெல்லாம் அந்தந்த இடத்துல எஜுகேஷனை பற்றி சொல்லி கொடுத்துருக்குறாங்க. In 1813, the East India Company was compelled to assert the responsibility for the education of the Indians. அதாவது இந்தியன்ஸுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும்னு 1813 வரைக்கும் அவங்க பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. சார்ட்டர் ஆஃப் ஆக்ட் ஆஃப் 1813 மேட் எ ப்ரொவிஷன் ஃபார் அன் ஆனுவல் கிராண்ட் ஆஃப் எ சம் ஆஃப் 1 lakh rupees ஃபார் த ப்ரொமோஷன் ஆஃப் எஜுகேஷன் இன் இந்தியா. அதாவது இந்தியாவில் கல்வியை ஊக்கப்படுத்துவதற்காக 1 lakh ருபீஸை இதுக்காக ஒதுக்கியிருக்கிறாங்க. எந்த ஆக்ட் படி, சட்டப்படி 1813 சார்ட்டர் ஆஃப் ஆக்ட்னு கொண்டு வந்திருக்காங்க. அதன்படி 1 lakh இதுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அடுத்தது பீரியட் ஃப்ரம் 1813 டு 1853, ரெண்டாவது காலகட்டம். The second period was also marked by great educational controversies concerning the issues of educational policy. அதாவது இந்த செகண்ட் பீரியட் வந்து கொஞ்சம் எஜுகேஷனில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டது. எஜுகேஷனல் பாலிசி கொண்டு வந்திருக்காங்க. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், எந்த மீடியம், தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அப்படி. அண்ட் மெத்தட் ஆஃப் ஸ்ப்ரெட்டிங், எந்த மெத்தடில் எஜுகேஷனை பரப்புறது அப்படிங்கிற பாலிசி கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் தேர் வேர் த ஓரியண்டலிஸ்ட் ஹூ சப்போர்ட்டட் த ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஓரியண்டல் லேர்னிங். ஓரியண்டல்னா வாய்மொழியாக சொல்கிறது, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் த யூஸ் ஆஃப் சான்ஸ்கிரிட் அண்ட் பர்சியன், ஃபஸ்ட்டு வந்து சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் பர்சியன் லாங்குவேஜில் சொல்லி கொடுத்துருக்காங்க. அஸ் த மீடியா ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. தேவர் அப்போஸ்டு பை த ஆங்கிலிஸ்ட், இதை வந்து ஆங்கிலிஸ்ட்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் எதிர்த்துருக்குறாங்க. ஹூ அட்வொகேட்டட் டிஸ்செமினேஷன் ஆஃப் வெஸ்டர்ன் நாலேஜ் த்ரூ இங்கிலீஷ். அதாவது அவங்க வந்து என்ன, அந்த ஆங்கிலிஸ்ட் என்ன செய்கிறாங்கன்னா வெஸ்டர்ன் நாலேஜை வந்து இங்கிலீஷ் மூலியமாக தான் மக்களிடையே பரப்பணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சான்ஸ்கிரிட் பர்சியன்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடாது அப்படின்னு. எ தேர்ட் செக்ஷன் பிலீவ்டு இன் த யூஸ் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜஸ் ஆஸ் த மீடியா ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது தேர்ட் செக்ஷனில் தான் அது வந்து சொல்லப்படுது, அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜில் சொல்லிக் கொடுத்தப்பட்டது அப்படின்னு. தீஸ் கான்ட்ரவர்சிஸ் வேர் பார்ஷியலி செட் அட் ரெஸ்ட் பை மெக்காலேஸ் மினிட்ஸ் ஆஃப் 1835. இந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து அதுக்கு முடிவு கட்டுறதுக்கு மெக்காலே வர்றார். ஹையர் எஜுகேஷன் வாஸ் ஓரியண்டலைஸ்டு என்கரேஜிங் இங்கிலீஷ் எஜுகேஷன் ஃபார் த அப்பர் கிளாஸஸ். அதாவது ஓரியண்டலாக இன்னும் எழுத படிக்கவும் இருக்கணும் அப்படின்னு அந்த மெக்காலே அவர் சொல்கிறார். அந்த ஹையர் எஜுகேஷன் வந்து ஈச் ப்ராவின்ஸ் வாஸ் அலௌடு டு ஃபாலோ இட்ஸ் ஓன் எஜுகேஷன் பாலிசி. இப்போ ஒவ்வொரு
ஒவ்வொரு ப்ராவின்ஸும் ஒவ்வொரு மாகாணங்கள்லையும் ஒவ்வொரு விதமான எஜுகேஷனல் பாலிசியை ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. பட் ஈவன் தென் த கான்ட்ரவர்சிஸ் கண்டினியூ டில் 1854 வரைக்கும் இது கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காகவே இருந்திருக்கு. 1854 வரைக்கும். அடுத்தது தேர்ட் பீரியட் ஆரம்பிக்குது. தேர்ட் பீரியட் ஃப்ரம் 1854 to 1920. The third base of British influenced education may be called the period of an all India educational policy அப்படின்னு ஒரு பாலிசியை கொண்டு வந்திருக்காங்க. It commenced with Charles Wood's Despatch in 1854ல் சார்லஸ் வுட்ஸ் டெஸ்பேட்ச் அப்படிங்கிற முறையில் கொண்டு வரப்பட்டிருக்கு. யாருன்னா சார்லஸ் வுட் அப்படிங்கிறவர் கொண்டு வந்திருக்கிறார். ஹண்டர் எஜுகேஷன் கமிஷன் ஸ்டார்டட் இன் 1882ல் ஒரு கமிஷன் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கேவ் எம்பசைஸ் டு பிரைமரி எஜுகேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. இந்த வுட்ஸ் டெஸ்பேட்ச் 1854ல் ஆரம்பித்தது இல்லையா, இஸ் கால்டு த மேக்னா கார்ட்டா அப்படின்னு அதுக்கு இன்னொரு பேர் ஆஃப் இங்கிலீஷ் எஜுகேஷன் இன் இந்தியா. ஏன் அப்படி சொல்கிறாங்க மேக்னா கார்ட்டானா? பிகாஸ் இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டிக்ளரேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் எஜுகேஷன் பாலிசி. இதே ஃபஸ்ட்டு பிரிட்டிஷோட எஜுகேஷன் பாலிசி, அதனால் அதுக்கு அந்த பேர் கொண்டு வரப்பட்டது. ஃபார் எஜுகேட்டிங் த மாசஸ் அட் ஆல் லெவல்ஸ் பீப்புளுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க. பட் இட் ரிசல்டட் இன் த கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஆன் ஸ்டேட் எஜுகேஷன், டைவர்சிங் இட் ஃப்ரம் இந்தியன் ஐடியல்ஸ் அண்ட் கல்ச்சர். அதாவது இந்தியன் ஐடியல்ஸ் அண்ட் கல்ச்சருக்கு மாறாக வேறு மாதிரியான எஜுகேஷன் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. அதே அந்த வுட்ஸ் டெஸ்பேட்ச் அந்த கல்வி முறை, அதுக்கு இன்னொரு பேர் மேக்னா கார்ட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஃபோர்த்து பீரியட் ஃப்ரம் 1921 to 1947. The fourth base may be called the period of provincial autonomy அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது அந்தந்த ப்ராவின்ஸில் தன்னிச்சையாக செயல்பட்டது. The Act of 1935 used a new era of educational advancement through the country. அதாவது ஒரு புதிய எஜுகேஷனல் அட்வான்ஸ்மெண்ட் கொண்டு வரப்பட்டது நாடு முழுவதுமே. The new programs were hit hard by the worldwide economic depression in 1929. அந்த சமயத்தில் தான் உலக அளவில் எக்கனாமிக் டிப்ரெஷன் ஏற்பட்டது. எக்கனாமிக் டிப்ரெஷன்னா பொருளாதார பெருமந்தம் ஏற்பட்டது. The introduction of complete provincial autonomy by the Government of India Act of 1935ல் ஒரு சட்டம் கொண்டு வந்து provincial autonomy கொண்டு வராங்க. Further strengthen the position of the provincial ministers of education. அங்கே அதுக்குன்னு தனியாக மினிஸ்டர்ஸ் ஏற்படுத்தி அதை வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க, ஒரு நிலையானதாக கொண்டு வராங்க. ஆஃப்டர் த செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச பிறகு வெரி இம்பார்ட்டண்ட், அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பேராவை பார்த்துட்டு போயிடுவோம். வார்தா ஸ்கீம் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னா என்ன? 1937ல் கொண்டு வரப்பட்டது. இன் 1937 காந்திஜி இவால்வ்டு எ ஸ்கீம் பாப்புலர்லி நோன் அஸ் த வார்தா ஸ்கீம். காந்தி வந்து இதில் கலந்துக்கிட்டார். அந்த பாப்புலராக கலந்துக்கிட்ட அந்த ஸ்கீமுக்கு பேர் வார்தா ஸ்கீம் ஆஃப் பேசிக் நேஷனல் எஜுகேஷன் அப்படின்னு அந்த ஸ்கீமுக்கு பேர். அதாவது அடிப்படை கல்வி முறை. இந்த பிரின்சிபல் ஆஃப் நான் வைலன்ஸ் வாஸ் த பேசிஸ் ஆஃப் காந்திஜி. காந்திஜியோட முக்கிய கொள்கை என்னென்னா நான் வைலன்ஸ், அகிம்சை. காந்திஜி ஸ்கீம் ஆஃப் பேசிக் எஜுகேஷன், அவர் அடிப்படை கல்வியில் என்ன சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறாருன்னா அகிம்சையை சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்கிறார். த்ரூ திஸ் ஸ்கீம் he wanted to develop those qualities in future citizens of India. எதிர்கால சிட்டிசன்ஸுக்கு இந்த மாதிரியான குவாலிட்டிஸ், அதாவது அகிம்சை அந்த குவாலிட்டிஸை சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்கிறார். which he considered necessary for building a non-violent society. அதாவது ஒரு அகிம்சையான ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அவசியம், தேவை அப்படின்னு சொல்கிறார். his system of education wanted to root out exploitation and its centralization in society and create a non-violent social order. அதாவது ஒரு சமூகத்தில் அகிம்சையை கொண்டு வருது, இந்த சுரண்டலுக்கு எதிரான சுரண்டல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற முறையை காந்தியோட கல்வி முறை சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அந்த கல்வி முறைக்கு பேர், காந்தியுடைய கல்வி முறைக்கு பேர் வார்தா ஸ்கீம் ஆஃப் எஜுகேஷன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆஃப்டர் த செகண்ட் வேர்ல்டு வார் எ வெரி
வெரி இம்பார்ட்டன்ட் பிளான் ஃபார் எஜுகேஷனல் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு முக்கியமான பிளான் ஒன்று கொண்டு வராங்க. அந்த பிளான் என்ன பிளான்? நோன் அஸ் த சர்ஜியன் ரிப்போர்ட் வாஸ் ப்ரிப்பேர்ட். சர்ஜியன் ரிப்போர்ட்னு ஒரு பிளான் கொண்டு வராங்க. திஸ் ப்ளூ பிரிண்ட் ஹேட் எ பவர்ஃபுல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் கான்டெம்பரரி எஜுகேஷன். இந்த ப்ளூ பிரிண்ட் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எஜுகேஷனுக்கு பயன்பட்டது. போத் இன் தாட் அஸ் வெல் அஸ் இன் ப்ராக்டிஸ். அதாவது சிந்திக்கவும் அதை நடைமுறைப்படுத்தவும் இந்த கல்வி முறை பயனுள்ளதாக இருந்தது. எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா. சுதந்திர இந்தியாவின் கல்வி வளர்ச்சி. அதாவது நம்ம இந்தியா சுதந்திரமான பிறகு கல்வி வளர்ச்சி எவ்வாறு இருக்கிறது? The new epoch-making era in the history of education was ushered with the attainment of independence in 1947. 1947க்கு பிறகு ஒரு புதிய கல்வி முறை நம்ம நாட்டில் வந்தது. It brought a new hope, a new vision, ஒரு புதிய பார்வை ஏற்படுத்தப்பட்டது. A new future for the Indians. In 1948, Dr. Radhakrishnan Commission was appointed to present a report on university education. அப்படின்னு ராதாகிருஷ்ணன் கமிஷன் வந்து ஏற்படுத்தப்பட்டது. இன் பர்சுவன்ஸ் ஆஃப் த கமிஷன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் வாஸ் கான்ஸ்டிடியூட்டட் டு டிட்டர்மின் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன். ஹையர் எஜுகேஷனுக்கு இது வந்து என்னது ஹையர் எஜுகேஷனை கொண்டு வரணும், அதுக்கெல்லாம் கிராண்ட்ஸ்னால் ஃபண்டெல்லாம் ஒதுக்கி கொண்டு வரணும்னு ராதாகிருஷ்ணன் கமிஷன் சொல்லப்பட்டது. ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்ஸ் that have taken place in the field of secondary education was the appointment of Secondary Education Commission in 1952-53 கொண்டு வரப்பட்டது. செகண்டரி எஜுகேஷன்னா 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். It suggested few organizational patterns. இதுக்கு வந்து நிறைய ஆர்கனைசேஷன் அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டது. இம்ப்ரூவ்மெண்ட் இன் குவாலிட்டி ஆஃப் டெக்ஸ்ட் புக்ஸில் இன்னும் கொஞ்சம் அதை உயர்த்தி இருக்கிறாங்க. கரிக்குலம் அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங்கை இன்னும் அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. அண்ட் எஜுகேஷன் கமிஷன் அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் டாக்டர் டிஎஸ் கோத்தாரி அவருடைய தலைமையில் ஒரு எஜுகேஷன் கமிஷன் ஏற்படுத்தப்பட்டது. வாஸ் அப்பாயிண்டட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன் 1964 கொண்டு வரப்பட்டது. ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஃபார் ஆல் சில்ட்ரன் அப் டு த ஏஜ் ஆஃப் 14 years வரைக்கும் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி, ஃபீஸ் கட்டாமல் கம்பல்சரி படிக்கணும், அந்த எஜுகேஷன் கொண்டு வரப்பட்டது. அண்ட் யூனிஃபார்ம் எஜுகேஷனல் ஸ்ட்ரக்சர், எல்லோரும் ஒரே மாதிரியான கல்வி முறை படிக்கணும்னு சொன்னாங்க. அதாவது 10+2+3 அப்படின்னா 10th வரைக்கும், அப்புறம் 12th வரைக்கும், அப்புறம் காலேஜ் வந்து 3 years, அந்த பேட்டர்ன். வேர் இட்ஸ் மெயின் ரெக்கமெண்டேஷன், இதான் கோத்தாரி கமிஷனுடைய மெயின் ரெக்கமெண்டேஷன். நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன், தேசிய கல்வி முறை. த ஃபஸ்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஆஃப் 1968 கொண்டு வரப்பட்டது. மார்க்டு எ சிக்னிஃபிகண்ட் ஸ்டெப் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். அதை பார்க்க முன்னாடி இங்கே டூ யூ நோ பார்த்துட்டு போயிடுவோம். எஜுகேஷன் ரிமைண்ட் எ ஸ்டேட் சப்ஜெக்ட் டில் December 1976. அது வரைக்கும் இந்த எஜுகேஷனுக்கு கொண்டு வரப்பட்டது. பட் நவ் த எஜுகேஷன் இஸ் இன் த கன்கரண்ட் லிஸ்ட். இப்போ வந்து எப்படி 1976 வரைக்கும் மாறாமல் ஒரே மாதிரியாக இருந்தது. ஆனால் அதுக்கு பிறகு வந்து இப்போ வந்து அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்தாற் போல் மாற்றப்பட்டு கொண்டே வருகிறது எஜுகேஷன். இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் இன் போஸ்ட் இண்டிபெண்ட் இந்தியா, அதாவது நம்ம ஃபஸ்ட்டு எஜுகேஷன் பாலிசி இந்தியா சுதந்திரத்திற்கு பிறகு கொண்டு வரப்படுகிறது. இட் எய்ம்டு டு ப்ரொமோட் நேஷனல் ப்ராக்ரஸ், எ சென்ஸ் ஆஃப் காமன் சிட்டிசன்ஷிப் அண்ட் கல்ச்சர் அண்ட் டு ஸ்ட்ரென்தன் நேஷனல் இன்டகிரேஷன். நாட்டு ஒற்றுமைக்காக ஒவ்வொரு குடிமகனும் ஒரே மாதிரியாக இருப்பதற்காக இந்த எஜுகேஷன் முறை கொண்டு வரப்பட்டது. அதே அதனுடைய எய்ம். இன் 1986 இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்ட்ரடியூஸ்ட் எ நியூ எஜுகேஷன் பாலிசியை கொண்டு வந்தது. The aim of new education policy was to transfer a static society into a vibrant one with a commitment to development and change. அதாவது அதுக்கு பிறகு இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி நல்ல வளர்ச்சி விட்டது, நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தது. இட் எம்பசைஸ்ட் ஆன் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் மார்ஜினலைஸ்டு செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டி. அதாவது சொசைட்டி மார்ஜினலைஸ்ட் செக்ஷன் ஆஃப் த கண்ட்ரி. நம்ம கண்ட்ரியில் மார்ஜினலைஸ்டு செக்ஷன்னா என்ன, பின்தங்கிய மக்கள் இருப்பாங்கள, அவங்களும் ஈக்குவலாக படிக்கிறதுக்கு கொண்டு வரப்பட்டது. அண்ட் த ரிமூவல் ஆஃப் டிஸ்பாரிட்டி த்ரூ ஸ்காலர்ஷிப்
ஸ்காலர்ஷிப் மூலியமாக அவங்க ரொம்ப தாழ்நிலையில் இல்லாமல் ஸ்காலர்ஷிப்பை பெற்று நல்ல கல்வி படிப்பதற்கு கொண்டு வரப்பட்டது. அடல்ட் எஜுகேஷன், அதாவது 14 வயசு ஆன பிறகும் கண்டிப்பாக படிக்கணும்னு கொண்டு வரப்பட்டது. அண்ட் ஓப்பன் யூனிவர்சிட்டிஸ், வீட்டில் இருந்துக்கிட்டே படிக்கிற மாதிரி யூனிவர்சிட்டிஸ் கொண்டு வரப்பட்டது. எஸ்பெஷலி ஃபார் ரூரல் இந்தியா, கிராமப்புற மக்கள் காலேஜுக்கு போகாமல் வீட்டில் இருந்தே படிக்கிற மாதிரி ஓப்பன் யூனிவர்சிட்டி கொண்டு வரப்பட்டது. The new education policy called for a child-centered approach in primary education and launched Operation Blackboard to improve primary schools nationwide. அதாவது நியூ எஜுகேஷன் பாலிசி வந்து என்னென்னா குழந்தைகளை மையப்படுத்தி கொண்டு வரப்பட்டது. ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமரி எஜுகேஷன், அப்புறம் வந்து பிளாக்போர்ட் சிஸ்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த மாதிரியெல்லாம் கல்வி முறை கொண்டு வரப்பட்டது. இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி வாஸ் ரிவைஸ்டு அகெயின் இன் 1992. மறுபடியும் அதை புதுப்பிச்சாங்க. இட் என்விசேஜ்டு த ஃபார்முலேஷன் ஆஃப் எ நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க். அதை வந்து மாற்றி அமைச்சாங்க, கரிக்குலத்தை மாற்றி அமைச்சாங்க. கரிக்குலம்னா நம்ம சிலபஸ். எம்பசைஸ் ஆன் இன் சர்வீஸ் எஜுகேஷன், இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஸ்ட்ரீம்லைனிங் ஆஃப் த எவாலுவேஷன் சிஸ்டம் அட் த செகண்டரி ஸ்டேஜ். செகண்டரி ஸ்டேஜில் வந்து எவாலுவேட், அதை மதிப்பீடு செய்யக்கூடிய திறமை உள்ளதாக அந்த புதிய கல்வி முறை மாற்றி அமைக்கப்பட்டது. அடுத்ததாக சர்வ சிக்ஷா அபியான் எஸ்எஸ்ஏ அண்ட் ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் RMSA அப்படின்னு திட்டம், அதாவது அனைவருக்கும் கல்வி இயக்கம் மற்றும் அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம் என்று கொண்டு வரப்பட்டது. இந்த சர்வ சிக்ஷா அபியான் இஸ் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன்ஸ் ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம் that was launched in 2001 கொண்டு வரப்பட்டது. டு அச்சீவ் யூனிவர்சல் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அப்படின்னு ஒரு அதாவது உலக அளவில் எல்லாருமே எலிமெண்ட்ரி எஜுகேஷனாக படிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்திய அளவில் கொண்டு வரப்பட்டது. SSA is now the primary vehicle for implementing the provisions of the Right of Children to Free and Compulsory Education Act அப்படின்னு ஒரு ஆக்ட் கொண்டு வரப்பட்டு எல்லாருமே படிக்கணும், ஃப்ரீ அண்ட் கம்பல்சரியாக படிக்கணும்னு கொண்டு வரப்பட்டிருக்கு. ரைட் டு எஜுகேஷன் ப்ரொவைட்ஸ் ஃபார் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் டு ஆல் த சில்ட்ரன் ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 6 to 14 இயர்ஸ் வரைக்கும் கம்பல்சரி படிக்கணும். The SSA initiates a variety of innovation and activities related to schools. அதாவது ஸ்கூல் ரிலேட்டட் பண்ணி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கு. Some important activities include providing the midday meals and stipends for students, the setting up of school management committees அப்படிங்கிற திட்டம்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கு. and provision of teaching, learning materials for classroom இதெல்லாம் இருக்கணும்னு இந்த சர்வ சிக்ஷா அபியானில் கொண்டு வரப்பட்டிருக்கு. அடுத்தது ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் அப்படின்னா RMSA is a centrally sponsored scheme for universalization of access and improvement of quality of education at the secondary stage. அதாவது செகண்டரி ஸ்டேஜ் அந்த 9th 10th அதில் வந்து அந்த நல்ல குவாலிட்டி எஜுகேஷனை கொண்டு வர்றதுக்காக RMSA திட்டம் கொண்டு வரப்பட்டது. which was implemented during 11th 5-year plan period. The goal of RMSA is to make secondary education qualitative, available, accessible and affordable. அதாவது இது வந்து இப்போ வந்து தேவையான அளவு மக்களுக்கு போய் சேர அளவு எல்லா விதத்துலேயும் இந்த செகண்டரி எஜுகேஷன் கொண்டு வரப்பட்டது. டு ஆல் யங் ஸ்டூடெண்ட்ஸ் இன் த ஏஜ் குரூப் 15 to 16 years. சயின்ஸ் லேப், லைப்ரரிஸ், இன் சர்வீஸ் ட்ரைனிங் for teachers, computer aided education, co-curricular activities and teaching learning aids are provided by the government of India through RMSA scheme at the school level. RMSA scheme மூலமா இந்த பொருள் எல்லாம் ஸ்கூலில் இருந்து இப்போ அந்த செகண்டரி எஜுகேஷன் அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. இந்த யூனியன் பட்ஜெட் 2018-2019 proposed to give school education holistically without segmentation from preschool to class 12th standard வரைக்கும் படிக்கிற மாதிரி இப்போ ஒரு எஜுகேஷன் கொண்டு வந்திருக்கா. ப்ரீ ஸ்கூல்லேருந்து எப்போ 2018-19 கொண்டு வரப்பட்டது. சமக்ரா சிக்ஷா அப்படின்னு ஒரு திட்டம். அண்ட் டு பி ப்ரிப்பேர்ட் வித் த ப்ராட் அண்ட் கோல் ஆஃப் இம்ப்ரூவிங் ஸ்கூல் எஃபெக்டிவ்னஸ் அதாவது ஸ்கூலில் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக சொல்லிக் கொடுக்குற மாதிரி இந்த எஜுகேஷன் கொண்டு வரப்பட்டிருக்கு.
measured in terms of equal opportunities and equable learning outcomes. அதாவது எல்லாரும் சரிசமமாக படிக்கிறதுக்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. இட் சப்ஸ்யூம்ஸ் த ஸ்கீம்ஸ், அதாவது என்னென்ன ஸ்கீம்ஸு எஸ்எஸ்ஏ அண்ட் ஆர்எம்எஸ்ஏ இருக்குல்லையே அந்த திட்டம்லாம் வந்து இது எல்லாம் சேர்த்துது இந்த யூனியன் பட்ஜெட்டில் 2018-19 கொண்டு வரப்பட்டிருக்கு. In 2017, a committee was constituted by the Ministry of Human Resource Development அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு இல்லையா, அது வந்து இப்போ டு டிராஃப்ட் த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டாக மாற்றி இந்த எஜுகேஷனுக்கு இந்த மினிஸ்ட்ரி தான் பொறுப்பேற்றுக்கிறோம். திஸ் கமிட்டி சப்மிட்டட் இட்ஸ் ரிப்போர்ட் இன் 2019. அவங்களுடைய ரிப்போர்ட்டை வந்து 2019 சப்மிட் பண்ணியிருக்குது. Thank you, students.